பேசினாங்கன்னா சந்தோஷம்தான். என்னோட சபையில 2 மக்களை நான் வளர்த்து விடுகிறேன். ஜெபம் நடத்த, ஆராதனை நடத்த, செய்தி கொடுக்க மகிழ்ச்சி தான். நல்லா பிரசங்கம் பண்றார், சந்தோஷம்தான். நான் சொல்ல வந்த குறிப்பு என்னவென்றால், பிரிவினைகளையும் இடர்களையும் உண்டாக்குவதை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள். ரோமர் 16:17. அப்படிப்பட்ட விட்டு விலக வேண்டும் என்று உங்களுக்கு புத்தி சொல்லுகிறேன். இன்னைக்கு பாருங்களேன், சபை முடிஞ்ச பிறகு அந்த டீ கடையில் ஒரு கூட்டம், திருமணையில் ஒரு கூட்டம் கூடி கூடி பேசுறது. செய்தியை பற்றி இல்லை, அவரை பற்றி, இவரை பற்றி, அந்த சகோதரியை பற்றி, சகோதரனை பற்றி. பாஸ்டர் கண்ணே தெரியல, இதெல்லாம் கேட்க மாட்டாரு, நம்ம பண்றது மட்டும்தான் அவர் கண்ணுக்கு தெரியுது. இதெல்லாம் இடர்களையும் பிரிவினைகள் உண்டாக்குகிறவர்கள். அவர்களை குறித்து எச்சரிக்கையார். நான் சொல்லுகிற செய்தியை கவனமாக கேளுங்க. இதெல்லாம் உடைய முன்னேற்றத்திற்கு தடைகள். மொத்த பிரிவினை உண்டு பண்றாரா, விட்டு விலகிடுங்க. உங்களை திரும்ப 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 வருவார், வீட்டுக்கு வருவார், ஃபோன் பேசுவார். பிரதர், இது இப்படியே விட்டால் நல்லது அல்ல அப்படிங்கிற. என்னுடைய உங்களுடைய வேலை என்ன? ஆலயத்துக்கு போங்க, ஆராதிங்க, முன்னேறுங்க, கர்த்தருக்கு ஊழியம் பண்ணுங்க. நீங்க திருச்சபையில எத்தனையோ சபைகளை பார்க்கிறேன். இடர்கள், மூப்பருக்கு ஒரு 5 பேர், அந்த விசுவாசிக்கு ஒரு 5 பேர், இந்த கொயர் நடத்துறதுக்கு 5 பேர், கீபோர்டு வாசிக்கு 5 பேர், சண்டே ஸ்கூல் டீச்சருக்கு ஒரு 5 பேர், இந்த யூத் நடத்துறவங்களுக்கு ஒரு 5 பேர். அது ஆரோக்கியமான வாழ்க்கை அல்ல. வேதம் சொல்லுகிறது அது அப்படி அவங்க ரோமர் 16:18. இப்படி இடர்களையும் இப்படி பிரிவுண்டாக்குகிறவர்கள் ஆண்டவர் ஊழியம் பண்ணல, தங்கள் வயிற்றுக்கே ஊழியம் பண்ணுகிறார்கள். நயவசனிப்பு, இச்சக பேச்சு, ரோமர் 16:18. அவர்கள் கபடில்லாருடைய இருதயங்களை வஞ்சிக்கிறார்கள். ஒரு நாள் சாப்பாடு போட்ட சரியா போச்சு, ஒரு ஹோட்டலில் கூட்டு பிரியாணி போட்டால் சரியா போச்சு, பிறந்த நாளைக்கு ஒரு கேக் வாங்கி கொடுத்தா சரியா போச்சு. இதெல்லாம் நயவசனிப்பு. நிறைய பேர் நயவசனிப்பு தான் விரும்புகிறாங்க. சும்மா உண்மை இல்லை, உள்ளத்துல உண்மை இல்லை, ஒரு நயவசனிப்பு. உங்களுக்காக ஜெபம் பண்றேன், என்னுடைய உள்ளத்துல எப்பவுமே நீங்க இருக்கிறீங்க, உங்க நன்மைக்காக நான் சொல்றேன், உங்க உயர்வுக்காக சொல்றேன், நீங்க வருத்தப்படக்கூடாதுன்னு சொல்றேன், நாளைக்கு நீங்க கஷ்டப்படக்கூடாதுன்னு சொல்றேன். இதெல்லாம் நயவசனிப்பு. அடுத்த வார்த்தை இச்சக பேச்சு. எப்படிலாம் அட்ராக்ட் பண்ணணுமோ இதுல எல்லாரும் நான் விதிவிலக்கு அல்ல, நான் ஏமாந்துருக்கிறேன். உங்களை போல ஒரு பிரசங்கியா, உங்களை போல ஒரு ஊழியர், உங்களை போல வசனம் பேசுறவங்க யாருமே இல்லை. ஆனால் அவங்க தான் எனக்கு ரொம்ப தீமை பண்ணவங்க, தூற்றி எழுதி மன உளைச்சல் உண்டு பண்ணவங்க. இச்சக பேச்சு. அடுத்த வசனம் போட்டுக்குது, அவர்கள் அடுத்தருடைய இருதயங்களை வஞ்சிக்கிறார்கள். நல்லா இருப்பார், அவர் நல்லா கொடுத்துட்டு இருப்பார், நீ ஏன் கொடுக்குற, அவருக்கு இல்லையா, அவருக்கு ஏன் நிலமா இருக்குத, இல்லாதவனுக்கு கொடுங்க, ஏன் சபைக்கு கொடுக்குறீங்க, அவர் நிறைய இருக்குது. அதாவது கபடி இல்லாதவருடைய இருதயங்களை வஞ்சிக்கிறவர்கள். நல்லவங்க, ஏன் நீங்க ஏன் 2 பேரும் சபைக்கு போறீங்க, காலையில போனா போதாதா, மற்றவங்களாம் போறாங்க, நீங்க ஏன் போறீங்க, மற்றவங்களாம் கொடுக்கல, நீங்க ஏன் கொடுக்குறீங்க, உங்களுக்கு மட்டும் ஏன் அக்கறை, என்ன உங்க தலைமையில சபை இருக்குது. இப்படிலாம் டிஸ்ட்ராக்ட் த பீப்புள். இப்படி என்ன செய்கிறார்கள்னா, கபடில்லாருடைய இருதயங்களை வஞ்சிக்கிறார்கள். இதைத்தான் ஆவியானவர் சொல்லுகிறார், ஒரே காரியத்தை பேசும், பிரிவினைகள் இல்லாமல். 1 கொரிந்தியர் 1:10. பிரிவினைகள் இல்லாமல் ஏக மனதும் ஏக யோசனையும் உள்ளவர்களாய் சீர்பொருந்தி இருக்கவும் வேண்டுமென்று இயேசுவின் நாமத்தினாலே உங்களுக்கு நான் புத்தி சொல்லுகிறேன். திரும்ப ஒரே காரியத்தை பேசவும். ஒரு ஊழியம் ஒரு காரியம் சொல்றாருன்னா அக்செப்ட் இட். அது ஆவியானுடைய கிரியை. ஒரு கூட்டம் வைக்கிறாரு, என்ன எப்ப பார்த்தா கூட்டம் வச்சுட்டே இருக்கிறீங்க, ஒரு விடுமுறை நாள் உபவாசம், என்ன விடுமுறை நாள் கூட எங்களை விட மாட்டீங்களா? திரும்ப சொல்கிறேன், ஒரே காரியத்தை பேசவும். 2வது, பிரிவினைகள் இல்லாமல் ஏக யோசனையும் உள்ளவர்களாய் சீர்பொருந்தி இருக்கவும் வேண்டும் என்று இயேசுவின் நாமத்தினால உங்களுக்கு புத்தி சொல்லுகிறேன். இந்த கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவ பிள்ளைகளே,
எல்லாருக்கும் தெரியும். அப்போ நடபடிகள் ஒரே மனம், ஒரே இருதயம், ஒரே ஆவி. அதனாலதான் 3000 பேர், 5000 பேர். இன்றைக்கு ஒரே மனது இல்லையே, ஒரே மனசு இல்லை. குடும்ப ஜெபங்களோட பாருங்களேன், இந்த பாட்டு பாடலாம், உடனே அந்த அம்மா சொல்லுவாங்க, இந்த பையன் சொல்லுவாங்க இந்த பாட்டு வேண்டாம், உடனே அந்த பொண்ணு சொல்லுவோம் இந்த பாட்டு வேண்டாம், இப்படி அந்த பாட்டு வேண்டாம், இந்த பாட்டு வேண்டாம், இந்த பாட்டு வேண்டாம், கடைசியில் எந்த பாட்டும் பாடுறதில்ல. குடும்பங்கள்ல கூட இன்னைக்கு அந்த பிரிவினையின் ஆவி. அப்பாவுக்கு ஒரு கூட்டம், அம்மாவுக்கு ஒரு கூட்டம், அந்த குடும்பம் உருப்படாது. திரும்ப சொல்லுகிறேன், ஏக யோசனை, ஏக மனது. அன்பானவர்களே, இது பவுலடியான் சொல்லுகிறான் 1:11, என் சகோதரரே, உங்களுக்குள்ளே வாக்குவாதம் உண்டு என்று குலோயாவில் வீட்டாரால் உங்களை குறித்து எனக்கு அறிவிக்கப்பட்டது. உங்களுக்குள்ளே வாக்குவாதங்கள், நீங்க எவ்வளவு டிஸ்பியூட் தெரியுங்களா? பிரசங்கம் பண்ணினே இருக்கிறோம், அங்க ஒரு தம்பி கவுண்டர் கொடுக்கிறார். ஒரு சின்ன பையன், அவர் வளர்ந்தவர் அல்ல, சத்தியம் தெரியாது, இப்பதான் ஊழியத்து வந்திருக்கிறார். ஒரு வசனம் பேசும்போது அங்கிருந்து அவர் ஒரு கவுண்டர் கொடுத்துட்டு இருக்கிறார். இதெல்லாம் தன்னை அதிக ஞானி என்று எண்ணிக்கொள்வது. இன்னைக்கு பிரிவினை நிறைய. 1 கொரிந்தியர் 1:12, நான் பவுலை சார்ந்தவன், நான் அப்போல்லோவை சார்ந்தவன், நான் கேபாவை சார்ந்தவன், நான் கிறிஸ்துவை சார்ந்தவன். இது நன்மைக்கு ஏதுவல்ல, தீமைக்கே ஏதுவான. எனவே பிரிவினையின் ஆவி வேண்டாம். பவுலடியான் சொல்லுகிறான் 1:11-18, நீங்கள் சபையிலே கூடி வந்திருக்கும் போது உங்களில் பிரிவினைகள் உண்டென்று அறிந்திருக்கிறேன், அவைகளில் சிலவற்றை நம்புகிறேன். யோசித்து பாருங்கள். ஆண்டவர் இயேசு அழகாய் சொன்னார், தனக்குத்தானே பிரிந்திருக்கிற எந்த ராஜ்யமும் பாழா போகும், தனக்குத்தானே விரோதமாய் பிரிந்திருக்கிற எந்த பட்டணமும் நிலை நிற்காது. 2 வார்த்தைகள், பாழாய் போகும், நிலை நிற்காது. என்னை கேட்டுக்கொண்டிருக்க அன்பான தேவ பிள்ளையே, ஒரு சபையை பிரிக்காதீங்க, ஒரு ஊழியத்தை பிரிக்காதீங்க, ஒரு குடும்பத்தை பிரிக்காதீங்க. அப்படி பிரிச்சிங்கன்னா வேதம் சொல்லுகிறது, உங்கள் வீடு பாழாய் போகும். 2வது, உங்கள் வீடு நிலை இருக்காது. நான் வீடு என்று சொல்வது உங்கள் குடும்பம், உங்களுடைய எதிர்காலம், உங்களுடைய திட்டங்கள். திரும்ப சொல்லுகிறேன், பாழாய் போகும். மத்தேயு 12:25. 2வது, நிலை நிற்காது. நீ நினைக்கலாம் வெற்றி பெற்று விட்டேன், உங்களுக்கு ஒரு 5 பேர் சேர்த்துக்கலாம் அப்சலோம் மாதிரி. ஆனா அப்சலோம் முடிவு உங்களுக்கு தெரியும், பாழாய் போகும், நிலை நிற்காது. பி கேர்ஃபுல். அடுத்த வார்த்தை இதைத்தானோட சொன்னார் ரட்சகர் இயேசு, நான் நீங்கள் எல்லாரும் ஒன்றாய் இருக்கவும், நீர் என்னை அனுப்பினதை உலகம் விசுவாசிப்பதற்காக நீர் என்னிலேயும் நான் உம்மில் இருக்கிறதையும் இவள் எல்லாரும் ஒன்றாய் இருக்கும்படி வேண்டிக் கொள்ளுகிறேன். இன்னைக்கு அந்த ஒன்றாய் இருக்க வேண்டும் என்கிற இந்த சிந்தை இல்லை சபையில. சின்ன சபை, அதுல 10 குரூப், அரசியல் கட்சி கூட இன்னைக்கு இருக்குது, அவருக்கு வேண்டி இவருக்கு வேண்டியவர். இது சபை சங்கம் அல்ல. எனவே என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான தேவ பிள்ளையே, இந்த பிரிவினையின் ஆவி ஆபத்தானது. திரும்ப சொல்லுகிறேன், இந்த என்னைக்கு அந்த பிரிவினை உள்ள வருதோ, யூ cannot be move forward. பிரிவினை உள்ள வந்துட்டாலே, இன்றைக்கு there is unity in diversity. வேற்றுமையில் ஒற்றுமையா இருக்கிறோம் இல்லை. அதாவது ஒற்றுமையிலும் வேற்றுமை இருக்கலாம், எல்லாரும் ஏற்றுக்கொள்ள முடியாது. திருச்சபையில வித்தியாசமான மக்கள், வித்தியாசமான கலாச்சாரம், வித்தியாசமான பின்னணி. ட்ரை டு பி ஒன். இதைத்தான் ஆண்டவர் சொன்னார், அவர்கள் எல்லாரும் ஒன்றாய் இருக்கவும். அது கடினம் என்பவருக்கு தெரியும். யோசித்து பாருங்கள், ஒரு வீட்டில் பிறந்த 2 பிள்ளைகள் ஒத்துமையா இல்லையே. லூக்கா 15 ஆதியாகமத்தின் புஸ்தகம், காயின் ஆபேல். ஒரு குடும்பத்தை பிறந்த 2 பிள்ளைகள் ஒற்றுமையா இருக்க முடியல. அது எல்லா குடும்பங்களையும் உண்டு. ஆனா தேவன் பல சபை என்பது பல தரப்பட்ட மக்கள், பல ஜாதி, பல மொழி, பல இனம், பல கலாச்சாரம், பல பின்னணி.
ஆண்டு சொல்லுகிற வார்த்தை யோவான் 12:21, எல்லாரும் ஒன்றாயிருக்க, எண்ணங்களிலே, சிந்தைகளிலே, பேச்சிலே, வாழ்க்கையில ஒன்றாயிருக்க. இதனாலே அவர்கள் எல்லாரும் நம்மில் ஒன்றாயிருக்கும்படி வேண்டிக் கொள்ளுகிறேன். நீர் என்னிலேயும் நான் உண்மையிலேயும் இருக்கிறது போல. அன்பான தேவப்பிள்ளை, கடினமான ஒன்றுதான், ஆனாலும் முயற்சி பண்ணுவோம். அதாவது ஏற்றுக்கொள்ள, மனதார ஏற்றுக்கொள்ளுங்க. டோன்ட் டிபேட், பட்டிமன்றம் பேசாதீங்க. அது உங்களோட ஆவிக்குரிய வாழ்க்கையை தடாது. பட்டிமன்றம்லாம் வேண்டாம். உங்களுக்கு பிடிக்கலையா, ஜஸ்ட் லீவ் இட். உங்க சபை பிடிக்கும், சபை விட்டு போயிடுங்க, அவ்வளவுதான். நீ எந்த சபைக்கு போன நினைக்க மாட்டீங்க. ஒரு சபையில் ஒழுங்கா இல்லாதவங்க எந்த சபையில் ஒழுங்கா இருக்கவே மாட்டாங்க. ஏதாவது ஒரு குறை கண்டுபிடிச்சிட்டே இருப்பாங்க. அப்படி இருக்க வேண்டாம். அன்பானவர்களே, எல்லா சபைகளுமே குறைவுள்ள சபைகள் தான். எல்லா ஊழியர்களுமே குறைவுள்ள ஊழியர்கள் தான். ஆனால் கர்த்தர் உங்களை எங்கே வைத்தாரோ அங்கே இருங்க. தேவன் தம்முடைய சித்தத்தின்படி அவயவங்கள் ஒவ்வொன்றையும் சரீரத்தில் வைத்தார். அவர் தான் உங்களை வச்சிருக்கிறார். எனவே கர்த்தர் வைத்திருக்கிறார். அதுல பி லாயல். திரும்ப சொல்லுகிறேன், கர்த்தருடைய வார்த்தையை நல்லா படிச்சீங்கன்னா உங்களுக்குள்ள அந்த ஒற்றுமை வந்துடும். திருச்சபை, அதாவது முன்னேற்றத்திற்கான அடுத்த தடை எக்ஸ்ட்ரீமிசம். அதாவது எண்ணுவதற்கு மிஞ்சி தன்னை எண்ணிக்கொள்வது. எக்ஸ்ட்ரீமிசம் என்ற வார்த்தைக்கு, அதாவது தன் சக்திக்கு மிஞ்சி அவர்கள் தன்னை எண்ணிக்கொள்வது, சக்திக்கு மிஞ்சி காரியங்களை செய்வது. இப்படி சொன்னா அவங்களுக்கு புரியும். அது ஒரு பரிசேயரின் ஆவி. வாசிக்கிற கேளுங்கள், மத்திய 23:23. வேத பாரகரே, பரிசேயரே, உங்களுக்கு ஐயோ, நீங்கள் ஒற்றராமையிலும் வெந்தயத்திலும் சீரகத்திலும் தசமாக செலுத்தி நியாயப்பிரமாணத்தில் கற்பித்திருக்கிற விசேஷமாகிய நீதியும் இரக்கத்தையும் விசுவாசத்தை விட்டு விட்டீர்கள். இவைகளையும் செய்ய வேண்டும், அவைகளை விடாது இருக்க வேண்டும். இதுதான் எக்ஸ்ட்ரீம். இன்னைக்கு சில பேர் ரொம்ப எக்ஸ்ட்ரீமா இருப்பாங்க. ரொம்ப எக்ஸ்ட்ரீம். அது தப்பு, இது தப்பு, இது தவறு, இது தவறு. ஓவர் பக்தி தேவை. திரும்ப சொல்லுகிறேன், தசமமாக செலுத்துறீங்க, ஆனால் நீதி இல்லை, இரக்கம் இல்லை, விசுவாசம் இல்லை. திரும்ப சொல்லுகிறேன், ஏகப்பட்ட உபவாசம், ஒரே அந்நிய பாஷை வெளுத்து வாங்கிறது, ஆனால் நீதி இல்லை. இந்த சின்ன கேள்வி, திருச்சபைக்கு போகிற சகோதரியே, சகோதரன், நீதி இருக்குதா? உன் சம்பாத்தியம் நீதியான சம்பாத்தியம் தானா? உன்னுடைய வரவு செலவு நீதியானது தானா? நீ செலவு பண்றிய இது நீதியானது தானா? ஒவ்வொன்று நீதியா நீ பண்றியா? குடும்ப உறவுகள் நீதியா இருக்கிறீங்களா? அதிகமான இந்த பார்ஷியாலிட்டி, ஒருவரை விரும்புறீங்க, இன்னொருத்தரை விரும்பல. திருச்சபையில கூட எல்லாம் நேசிக்கிறீங்களா? இல்லையே. வேதம் சொல்லுகிறது, எல்லாம் பண்றீங்க, ஆனா நீதி இல்லை வாழ்க்கையில. குடும்பங்களோட பாருங்களேன், நல்லா தெரியும் அது அநீதி, ஆனா அந்த அநீதிக்கு தான் சப்போர்ட் பண்றாங்க. ஏன்னா அதனால அவங்களுக்கு ஒரு லாபம் உண்டு. நல்லாவே தெரியும் அவர் தவறு செய்கிறார், அந்த அம்மா தவறு பண்றாங்க, நல்லாவே தெரியும். பட் தே சப்போர்ட். ஏன்னா they get some benefits. வேண்டாம், அப்படிப்பட்ட இழிவான ஆதாயம் உங்களுக்கு வேண்டாம். திரும்ப சொல்கிறேன், ஒருத்தர் நிறைய கொடுக்கிறார். எப்படி கொடுக்கிறாரு? நிறைய சம்பாதிக்கிறார். அவுட் ஆஃப் வெல் நிறைய சம்பாதிக்கிறார், எனவே நிறைய கொடுக்கிறார். கொடுப்பதை வைத்து ஒருத்தரை அளக்கக்கூடாது. நிறைய பேர் தெரியும், they give more. நான் எப்படி யோசித்து பார்த்தேன், ஆனா அவங்களுடைய எல்லாமே இல்லீகல், எல்லாமே தவறான ஆதாயம், தவறான உறவுகள், தவறான சம்பாத்தியம். கொடுப்பது பெருசு இல்லை. ஆண்டவர் சொல்லுகிறார், நீதியா இருக்கணும், இரண்டாவது இரக்கம் இருக்கணும், மூன்றாவது விசுவாசம் இருக்கணும். அன்பான கர்த்தர் பிள்ளைகளே, டோன்ட் பி எக்ஸ்ட்ரீமிஸ்ட். அதாவது இது இப்படி சொன்னவங்களுக்கு புரியும். குருடரான வழிகாட்டிகள், மத்திய 21:24. கொசு இல்லாதபடி வழிகட்டி ஒட்டகத்தை விழுங்குவது. பாருங்க, சின்ன சின்ன காரியங்களை உண்மை இல்லை, ஆனா பெரிய காரியம் எதிர்பார்ப்பது. எக்ஸ்ட்ரீமிஸ்ட் என்ற வார்த்தைக்கு இதான் அர்த்தம். அதாவது அன்பிளஸிங் டு காட், தேவனுக்கு விருப்பம் இல்லாத காரியங்கள்.
சில பேர் ரொம்ப எக்ஸ்ட்ரீமா இருப்பாங்க பாருங்களேன். ஓவர் உபவாசம், ஓவர் பக்தி, நிறைய பேர் சொல்லிக்கிட்டே போகலாம். சில சொல்லக்கூடாது, ரொம்ப எக்ஸ்ட்ரீம். குடும்ப உறவுகளில் கூட, கணவன் மனை உறவுகளில் கூட எக்ஸ்ட்ரீம். இந்த திருச்சபையில் சொல்லி கொடுக்குறாங்க, இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும். அது தவறு. டோன்ட் பி எக்ஸ்ட்ரீமிஸ்ட். அதாவது வேதம் சொல்லுகிற கிறிஸ்தவனாய் இருங்கள், நீங்கள் விரும்புகிற கிறிஸ்தவனாய் வேண்டாம். வேதம் என்ன சொல்லுகிறதோ அப்படிப்பட்ட கிறிஸ்தவனாய் இருங்கள். மத்திய 23:24 ஆண்டவர் சொன்னார், 27 கூட. அதாவது எக்ஸ்ட்ரீமிஸ்ட் சொன்னால் வெள்ளடிக்கப்பட்ட கல்லறை, புறம்பே அலங்காரம், ஆனால் உள்ளேயோ மரித்தவளுடைய எலும்புக்கூடு, சகல அசுத்தம். நிறைய அப்படித்தானே, நிறைய பேர். உடை அலங்காரம் நல்லது, இந்த வெள்மஸ்தர் நல்லது, ஆனால் உள்ளே வெள்ளையா இருக்கணுமே. கெட்ட வார்த்தை பயங்கரமா பேசுறாங்க. திரும்ப சொல்லுகிறேன், கர்த்தர் சொன்னார் 21:27 ஆண்டவர், வெள்ளடிக்கப்பட்ட கல்லறை கோப்பா இருக்கிறீர்கள், புறம்பே இந்த பூனையும் பால் குடிக்குமா? என் முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே, முழு பலத்தோடு அன்பு கூறுவே. ஆராதனை ஆராதனை அல்லேலூயா, ஆராதனை ஆராதனை. கை தட்டி பாடுங்க, கை தட்டி பாடுறா தம்பி. முழு உள்ளத்தோடு அவர் அங்க உட்கார சொல்லுங்க, அங்க உட்கார், அங்க உட்கார், அங்க உட்கார். எப்பா தப்பு சொன்னார். எபினேசரே எபினேசரே, ஆண்டு முழுதும் உதவி நீரே. எபினேசரே முழு உள்ளத்தோடு முழு பலத்தோடு ஆராதனை 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 ஆராதனை. ஆமென் ஆமென் ஆமென். ஆராதனை ஆராதனை. மீண்டும் ஒரு முறை. எபினேசரே எபினேசரே. இந்த சண்முகம் பிள்ளைய பிடிச்சு உட்கார வைங்க, பிடிச்சு உட்கார வைங்க, எந்திரிக்கப்படாது. ஆமா, என்னை பார்க்க சொல்லுங்க, என்னை பார்க்க சொல்லுங்கன்னு சொன்னேன். ஓ இதுவரை உதவி நீரே, உள்ளத்தோடு ஆராதிப்பே. ஆராதனையா. சின்ன பிள்ளைங்க பெரியவங்க வாலிப பிள்ளைங்க கை தட்டி. அப்படிதான் அப்படிதான். நன்றி ஆவியானவரே. கை தட்டி பாடுங்க. யெகோவா ரப்பா யெகோவா ரப்பா, சுகம் தந்தீரே இந்த ஆண்டு முழுவதும். யெகோவா ரப்பா யெகோவா ரப்பா, சுகம் தந்தீரே. நன்றி ஐயா, சுகம் தந்தீரே. நன்றி ஐயா, சுகம் தந்தீரே. யெகோவா ரப்பா யெகோவா ரப்பா, சுகம் தந்தீரே. ஆமென். யெகோவா ரப்பா சுகம் தந்தீரே, சுகம் தந்தீரே. ஆமென். சுகம் தந்தீரே, என்னை பாதுகாத்தீரே. ஓ பாதுகாத்தீரே, உம்மை முழு உள்ளத்தோடு, ஓ முழு பலத்தோடு ஆராதனை 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 ஆராதனை. அல்லேலூயா.
நன்றி அப்பா. நன்றி ராஜா, சொல்லுங்க இயேசு ராஜா. நன்றி ராஜா, இயேசு ராஜா. சூப்பர். நன்றி ராஜா. எவ்வளவு சந்தோஷமா சொல்லுங்க. ஆமே. நன்றி ராஜா, இயேசு ராஜா. நன்றி ராஜா, இயேசு ராஜா. நன்றி ராஜா, இயேசு ராஜா. நன்றி ராஜா, இயேசு ராஜா. ராஜா, நீ செய்த நன்மைகள் அவை எண்ணி முடியாதையா. ஏறெடுப்பேன் நன்றி பலி என் ஜீவனாலெல்லாம். ராஜா, நீ செய்த நன்மைகள் அவை எண்ணி முடியாதையா. ஏறெடுப்பேன் நன்றி பலி என் ஜீவனாலெல்லாம். ஒவ்வொரு நாளும் உணவும் உடையும் தந்து பாதுகாத்து வந்தீரையா. உண்மைதானா? உடல் சுகம் தந்து ஒரு குறைவின்றி வழி நடத்தி வந்தீரையா. உடல் சுகம் தந்து ஒரு குறைவின்றி வழி நடத்தி வந்தீரையா. நன்றி ராஜா, இயேசு ராஜா. ஓ நன்றி ராஜா, இயேசு ராஜா, இயேசு ராஜா. ஒரு நன்றி ராஜா. நன்றி ராஜா. சத்தமா கை தட்டி நன்றி ராஜா, நன்றி ராஜா, இயேசு ராஜா, இயேசு ராஜா. நன்றி ராஜா, நன்றி ராஜா, இயேசு ராஜா. ஓஹோ நன்றி ராஜா, இயேசு ராஜா. நன்றி ராஜா, ராஜா, இயேசு ராஜா. glory. glory glory. நன்றி ராஜா, இயேசு ராஜா. சொல்லுங்க நன்றி ராஜா, இயேசு ராஜா. ஆமென். நன்றி ராஜா, இயேசு ராஜா. ஆமென். நன்றி ராஜா, இயேசு என்னோட இருப்பத நினைச்சிட்டா என்னுள்ளம் துள்ளுதமா. நன்றி என்று சொல்லுதமா. இயேசு என்னோட இருப்பத நினைச்சுட்டா என்னுள்ளம் துள்ளுதமா. நன்றி என்று சொல்லுதமா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. கவலை கண்ணீரெல்லாம் கம்ப்ளீட்டா மறையுதமா. பரலோகம் தெரியுதம்மா, பரலோகம் தெரியுதம்மா. அகிலமாலும் தெய்வம் அன்பு இதய தெய்வம். அகிலமாலும் தெய்வம் அன்பு இதய தெய்வம். இயேசு என்னோட இருப்பத நினைச்சுட்டா. திறந்த வாசல் சபையில் 2023 ஆண்டில் 12 மாத வாக்குத்தத்தங்கள். ஜனவரி மாத வாக்குத்தத்தம் சங்கீதம் 125:2. கர்த்தர் இது முதல் என்றென்றைக்கும் தம்முடைய ஜனத்தை சுற்றிலும் இருக்கிறார். பிப்ரவரி மாத வாக்குத்தத்தம் சங்கீதம் 84:7. அவர்கள் பலத்தின் மேல் பலம் அடைந்து சியோனிலே தேவ சந்நிதியில் வந்து காணப்படுவார்கள். மார்ச் மாத வாக்குத்தத்தம் 1 ராஜாக்கள் 17:9. உன்னை பராமரிக்கும் தேவன். ஏப்ரல் மாத வாக்குத்தத்தம் நாகும் 1:8. புரண்டு வருகிற வெள்ளத்தினால்
சர்வ சங்காரம் பண்ணுவார். இருள் அவர் சத்துருக்களை பின்தொடரும். மே மாத வாக்குத்தத்தம் 1 சாமுவேல் 14:6. கர்த்தர் நமக்காக ஒரு காரியம் செய்வார். ஜூன் மாத வாக்குத்தத்தம் புலம்பல் 3:23. அவைகள் காலைதோறும் புதியவைகள், உமது உண்மை பெரிதாயிருக்கிறது. ஜூலை மாத வாக்குத்தத்தம் என்னாகமம் 10:29. உங்களுக்கு தருவேன் என்று கர்த்தர் சொன்ன ஸ்தலத்துக்கு நாங்கள் பிரயாணம் போகிறோம். நீயும் எங்களோட கூட வா, உனக்கு நன்மை செய்வோம். கர்த்தர் இஸ்ரவேலுக்கு நல்ல வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறார் என்றான். ஆகஸ்ட் மாத வாக்குத்தத்தம் யோசுவா 1:6. பலம் கொண்டு திடமனதாயிரு. இந்த ஜனத்தின் பிதாக்களுக்கு நான் கொடுப்பேன் என்று ஆணையிட்ட தேசத்தை நீ இவர்களுக்கு பங்கிடுவாய். செப்டம்பர் மாத வாக்குத்தத்தம் சங்கீதம் 27:1. கர்த்தரின் வெளிச்சமும் என் இரட்சிப்புமானவர், யாருக்கு பயப்படுவேன்? கர்த்தரின் ஜீவனின் பலனானவர், யாருக்கு அஞ்சுவேன்? அக்டோபர் மாத வாக்குத்தத்தம் ஏசாயா 40:31. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகார்கள். நவம்பர் மாத வாக்குத்தத்தம் சகரியா 6:13. அவரே கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுவார். அவர் மகிமை பொருந்தினவராய் தம்முடைய சிங்காசனத்தின் மேல் வீற்றிருந்து ஆளுகை செய்வார். தம்முடைய சிங்காசனத்தின் மேல் ஆசாரியராயும் இருப்பார். இவ்விரண்டின் நடுவாக சமாதானத்தின் ஆலோசனை விளங்கும். டிசம்பர் மாத வாக்குத்தத்தம் ஏசாயா 9:2. இருளில் நடக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். மரண இருளின் தேசத்தில் குடியிருக்கிறவர்களின் மேல் வெளிச்சம் பிரகாசித்தது. அன்பானவர்களே, நீங்கள் திரையிலே திறந்த வாசல் துதியொலி கீதங்கள் என்ற ஒரு பாடல் புஸ்தகத்தை நீங்கள் பார்க்கலாம். ஏறக்குறைய ஒரு 773 பாடல்கள், புதிய பாடல்கள், பழைய பாடல் இருக்கிறது. சபையிலே பாடி கர்த்தரை ஆராதிக்க இந்த புஸ்தகத்தை வெளியிட்டிருக்கிறோம். இது ஊழியர்களுக்காக, சபைகளுக்காக நாங்கள் அதை குறைந்த விலையிலே கொடுக்கிறோம். இந்த பாடல் உங்களுக்கு தேவையானால் நீங்கள் எங்களோடு கூட தொடர்பு கொள்ள முடியும். இந்த கீழ்காணும் இந்த தொலைபேசிகளை எங்கள் தொடர்பு கொள்ளலாம். கூகுள் பே, அதில் நீங்கள் பணம் அனுப்பலாம். ஊழியர்களுக்கு அதில் சலுகைகள் உண்டு. நீங்கள் மொத்தமாக வாங்கும்போது அதை நாங்கள் உங்களுக்கு சலுகை செய்வோம். நீங்கள் பாடி கர்த்தரை மையப்படுத்த அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். இது ஏறக்குறைய ஒரு 50,000 பிரதிகள் வரைக்கும் வெளியிட்டிருக்கிறோம். திறந்த வாசல் துதியொலி கீதங்கள். தமிழ் பேசுகிற பல இடங்களிலே இந்த பாடல் பாடப்படுகிறது. பழைய புதிய பாடல்கள் எல்லாவற்றையும் தொகுத்து வெளியிட்டிருக்கிறோம். பாடி பரமனை மையப்படுத்துங்கள். காட் பிளஸ் யூ. கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. எங்கள் விலாசம் போதகர் ஸ்டீஃபன் தேவகுமார், திறந்த வாசல் சபை, நம்பர் 65, பரமானந்த தெரு, 7 கிணறு, சென்னை 600001. தொடர்புக்கு 9841839287. மேலும் 044-4318-3330. எங்கள் மின்னஞ்சல் stephenopendor@gmail.com. எங்கள் தேவ செய்திகளை யூடியூப் சேனலில் பார்த்து பயனடையுங்கள். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. எங்கள் ஆராதனைகள் இந்த கீழ்கண்ட விலாசத்தில் நடக்கிறது. திறந்த வாசல் சபை, 65 பரமானந்த முதலை தெரு, 7 கிணறு, ஸ்டான்லி ஆஸ்பத்திரி சமீபம். பாரதியார் மகளிர் கலைக்கல்லூரிக்கு பக்கத்தில் ஸ்டான்லி ஹாஸ்பிட்டல் பக்கத்தில் திறந்த வாசல் சபை. ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை காலை 8 மணி முதல் 10 வரை, மாலை 6 மணிலிருந்து 8 வரை விடார நடக்கிறது. பங்கு பெறுங்கள். ஒரு நாளும் செவ்வாய்க்கிழமை 12 மணிக்கும் வெள்ளிக்கிழமை 12 மணிக்கும் ஜெபங்கள் நடக்கிறது. வாருங்கள், பங்கு பெறுங்கள். தேவ வார்த்தையை கேட்டு தேவனை மகிமைப்படுத்துங்கள். காட் பிளஸ் யூ.